ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் அட்வான்ஸ் கிளாஸில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நான் வந்து இப்போ சில்க் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் இருந்தால் அதை கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் வந்து சில்க் த்ரெட் வச்சு தான் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் போடுவோம். அதனால் இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற த்ரெட்டில் வந்து உங்களுக்கு எந்த த்ரெட் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். சில்க் த்ரெட், அதாவது ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு த்ரெட் குவாலிட்டியாக இருந்தால் தான் வந்து எந்த இடத்துலையுமே சிக்கு விழாமல் அழகாக வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் த்ரெட்டு. அதே மாதிரி த்ரெட் இருந்தால் நம்மளால் ஃபினிஷிங் வந்து சூப்பராக கொண்டு வர முடியும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெஞ்ச் நாட்டு. நம்ம இந்த த்ரெட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதும் அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் வந்து இந்த மாதிரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இதில் நமக்கு தேவையான கலர் வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். நம்ம சேனல் வந்து ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த எல்லோ கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு டபுள் த்ரெட்டாக இருக்கணும்னு சொல்லுவோம். நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நார்மலாக சிங்கிள் த்ரெட் இருந்தாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நீடில் வந்து எடுத்திருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற நீடில் வந்து அந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கணும். அதாவது அந்த நீடிலில் அந்த த்ரெட் கோக்குற பகுதி வந்து பெருசாக இருக்கிற மாதிரி நீடில் வந்து வாங்கிக்கோங்க. அந்த நம்பர் போட்ட மாதிரி நீடில்ஸ் வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து 5, 6 அந்த மாதிரி நீடில்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி நீடில் பாக்ஸ் வாங்கினீங்கனாலும், நான் ஆல்ரெடி இந்த மெட்டீரியல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஒரு நீடில் பாக்ஸ் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து ஸ்மால் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே நமக்கு வந்து நீடில்ஸ் எல்லா சைஸ் நீடில்ஸுமே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து அந்த கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நீடில்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸ்மால் சைஸ்லேயே இருக்கும். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எந்த சைஸில் போட போகிறீங்க அதை பொறுத்து நீங்கள் வந்து இந்த நீடில் வந்து எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்மால் சைஸில் இருக்கிற நீடிலில் வந்து த்ரெட் வந்து கோர்த்து காட்டுறேன். ஏன்னா பெரிய சைஸில் இருக்கிற நீடில் வந்து எல்லாருமே ஈஸியாக வந்து த்ரெட் வந்து போட்டுடலாம். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஈஸியாக போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் உங்கள்கிட்ட நீடில் இருக்குது, அதில் வந்து இந்த த்ரெட் கோக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னா நம்ம வந்து அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு எந்த டவுட்ஸுமே வராது, பர்ஃபெக்டாக போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் வந்து பாக்ஸில் போட்டுக்கோங்க. பாக்ஸில் போட்டுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு த்ரெட் வந்து சிக்கு விழாது. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக த்ரெட் எடுத்தாவே போதும். ஏன்னா ரொம்ப லென்த்தாக எடுத்துட்டிங்கன்னா சிக்கு விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்கேல் அளவு, அதாவது நம்ம பூ கட்டுறோம் பார்த்தீங்களா, பூ வந்து ஒரு 2 முழம் பூ எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு நீங்கள் வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். கம்மியாக த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சிக்கு விழாமல் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். த்ரெட் வந்து ரொம்ப லென்த்தாக எடுக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாண்ட்ஸ் எடுக்க போகிறேன்னா இந்த மாதிரி நான் எடுக்கிற மாதிரியே த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஸ்மாலாக வேணுமா இல்லை பெருசாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த த்ரெட் கவுண்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 5 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து டபுளாக போடும்போது 10 த்ரெட் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் இதை விட கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பெருசாக கிடைக்கணும்னா நீங்கள் அதோட 7, 8 அந்த மாதிரி வந்து கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ 5 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து எடுக்கணும். எந்த இடத்துலையுமே வந்து த்ரெட் வந்து ஒரு த்ரெட் பெருசாகவும் ஒரு த்ரெட் வந்து சின்னதாகவும் வந்து இருக்கக்கூடாது. முக்கியமாக வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டில் இந்த த்ரெட் எடுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஃபினிஷிங் கொடுக்குறது இந்த த்ரெட்டு தான். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக அந்த எட்டில் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க, கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி த்ரெட்ஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடையும் வந்து அந்த மாதிரி த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஜாயின்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த த்ரெட் வந்து சேம் இதே மாதிரியே வந்து நம்மளால் வந்து நீடில் வந்து கோர்க்க முடியாது பாருங்கள். ஏன்னா 5 த்ரெட்டுமே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். உங்களால் நீடில் வந்து அப்படியே வந்து போட முடியாது. அதனால் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு சிங்கிள் த்ரெட் இல்லை டபுள் த்ரெட்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம் நீடில். இந்த மாதிரி ஒரு 5 த்ரெட்டு, இப்போ ஒரு 7, 8 அந்த மாதிரிலாம் த்ரெட் வந்து எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன் சைடு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம அந்த த்ரெட் வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணும்போது உருட்டி அதை ரவுண்டாக வந்து அந்த 5 த்ரெட்டையும் வந்து சேம் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொண்டு வரக்கூடாது. பட்டையை அந்த அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி 5 த்ரெட்டும் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த 5 த்ரெட்டையும் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இப்படி பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்கும். ஈஸியாக வந்து நீடிலில் போகும் பாருங்கள். கஷ்டமே பட தேவையில்ல, அழகாக போயிடும். நீங்கள் எவ்வளோ த்ரெட் எடுத்தாலுமே இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற நீடில் சைஸ் பொறுத்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைட்டாக பிடிச்சி ஈவனாக எடுத்துக்கிட்டேன் த்ரெட் எல்லாமே. இந்த மாதிரி நம்ம ஈவனாக எடுக்கும்போது தான் நமக்கு வந்து சிக்கு விழாமல் கரெக்டாக வரும். 2 எட்ஜையும் இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. அந்த நீடில் வந்து இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் எல்லாம் ஈவனாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு கையில் நீடில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு நாட் போட்டுக்கோங்க எண்டில். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டாவே போதும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். ஒரு நாட் போட்டாவே அந்த இடம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸஸாக த்ரெட் இருந்தால் அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிட்டா போதும். இப்போ வந்து நம்ம த்ரெட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுல ரொம்பவே ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபில்லிங் கொடுக்குறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி நம்ம த்ரெட் வந்து கோர்த்து எடுக்கிறதுக்கு தான் வந்து நமக்கு டைம் ஆகும். அதனால் நீங்கள் சேம் சைஸ்லேயே ஒரு 2 நீடில் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் அந்த ஒரே டைம்லேயே வந்து 2 நீடில் வந்து த்ரெட் வந்து கோர்த்து வச்சுட்டு அந்த டிசைன் வந்து நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை டைட்டாக 2 முறை பிடிச்சி இந்த மாதிரி இழுக்கிறேன் பாருங்கள் த்ரெட்டை. இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து ஈவனாக ஆகும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு பண்ணும்போதும் நீடில் வந்து சிக்கு விழாமல் இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெஞ்ச் நாட்டு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி ஃப்ரேமில் வந்து நம்ம கிளாத் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது கிளாத் லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கிளாத்தை வந்து கொஞ்சம் இழுப்போம். இந்த மாதிரி நம்ம நீடில் குத்தி எடுக்கும்போது த்ரெட்டை இழுக்கும்போது வந்து கிளாத் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து நான் த்ரெட் வந்து மேலே எடுத்துட்டேன். இப்போ த்ரெட் வந்து மொத்தமாக இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நீடில் வந்து நான் எப்படி போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கீழே இருந்தும் நம்ம ரொட்டேட் பண்ணலாம், இல்லைனா மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஒரே தடவை இப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம எந்த இடத்துல நீடில் எடுத்தோமோ சேம் அதே இடத்துல வந்து நீடில் வந்து இப்படி கீழே இறக்கிக்கோங்க. கீழே இறக்கும்போது நமக்கு ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். அந்த நாட் வந்து கிளாத்தோடு அட்டாச் ஆகிருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், கரெக்டாக அந்த நாட் வந்து கிளாத்தோடு அட்டாச் ஆகிருக்கணும். மேலே இருக்கிற த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, இல்லை 2 ஃபிங்கரில் கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு கீழே இருக்கிற நீடில் வந்து பொறுமையாக இழுங்க. இழுக்கும்போது கடைசி எண்டு வரைக்குமே வந்து அந்த த்ரெட் வந்து நம்ம கையில் பிடிச்சி தான் விடணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே விட்டுட்டா அந்த இடம் வந்து ரொம்ப சிக்காகிடும். இப்போ இந்த மாதிரி எண்டு வரைக்கும் பிடிச்சி விடும்போது நமக்கு அழகாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு மறுபடியும் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். நீடில் வந்து கீழேருந்து இந்த மாதிரி மேலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக த்ரெட் எங்கே எடுத்தோமோ சேம் அதே இடத்துலையே வந்து நீங்கள் நீடில் வந்து இப்படி கீழே விடணும். நீங்கள் கீழே இருக்கிற நீடில் வந்து பொறுமையாக இழுங்க. அதே மாதிரி மேலே இருக்கிற த்ரெட்டையும் வந்து இந்த மாதிரி மொத்தமாக எல்லா த்ரெட்டையும் வந்து கொண்டு வந்து அழகாக இப்படி கிட்ட வந்து விடுங்க. இப்படி விடும்போது உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டில் சிக்கும் வராது, அந்த ஃபினிஷிங்கும் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லா ஃப்ரெஞ்ச் நாட்டும் நமக்கு ஈவனாகவும் கிடைக்கும். இதே மெத்தடில் தான் நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் கீழேருந்து நீடில் எடுத்து ரொட்டேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரியும் பண்ணலாம். அதாவது நீடில் அந்த த்ரெட்டுக்கு கீழே நீடில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணியிருப்பேன். எப்படி பண்ணாலுமே சேம் மெத்தட் தான். நீங்கள் ஸ்டிச் பண்ணுற அந்த ஃபினிஷிங் தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரணும். எந்த மெத்தடில் பண்ணாலுமே எல்லா ஸ்டிச்சும் ஈவனாகவும் வரணும். ஃப்ரெஞ்ச் நாட் பொறுத்த வரைக்கும் த்ரெட்டு எடுக்கிறது தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆகுமாகண்டி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் ஒரு ஃபில்லிங் வந்து நம்மளால் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு 4-5 ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டு காமிக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது உங்களுக்கு இதோட திக்னஸ் வந்து அதிகமாக வேணும்னா
நீங்கள் இன்னும் கூட நிறைய த்ரெட் அதாவது 7, 8 சொன்னேன் பார்த்தீங்களா 9 வரைக்குமே கூட நீங்கள் வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த நீடில் வந்து கரெக்டான சைஸில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ த்ரெட் வேணாலும் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நட் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கரெக்டாக எப்படி ஃப்ரெஞ்ச் நட் வந்து போடுறதுன்னு பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். மறுபடியும் கீழேருந்து நீடில் வந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு மறுபடியும் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே இன்சர்ட் பண்ணிட்டேன் நீடில். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி இப்படியே விட்டுறக்கூடாது பாருங்கள். நம்ம இந்த கிட்ட வந்துடுச்சு அந்த எண்ணில் வந்துடுச்சு நீங்கள் அப்படியே சொல்லிவிட்டு அந்த த்ரெட்டை விட்டிங்கன்னா விட்டுட்டு கீழே இழுக்கும்போது இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டோட ஃபினிஷிங் வராது. த்ரெட் வந்து எக்ஸஸாக வெளியே வந்து நின்றுடும். அப்படியே வந்து நாட் ஆகிடும். இதுக்கப்புறமா உங்களால் அதை சரி பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்காக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த எண்டு வரைக்குமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவ் மாதிரி அதாவது ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன் பாருங்கள். சென்டரில் மட்டும் இந்த எல்லோ கலர் த்ரெட்டை ஒரே ஒரு நாட் வந்து போட்டுக்கிறேன். இப்போது நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃப்ரெஞ்ச் நாட் ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி என் நாட் போடுறதுன்னு டவுட் வரும் உங்களுக்கு. அது வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல அதாவது எந்த நாட் வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே சைட்லேருந்து இந்த மாதிரி நீடில் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வெளியே தள்ளி எடுக்க வேண்டாம். அது பக்கத்துலேயே எடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஃபினிஷிங் வரும். எடுத்துட்டு கீழே வந்து அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. எண்டு வரைக்கும் விட்டுறாமல். அதே மாதிரி மேலேருந்து நீடில் வந்து இப்படி கொடுங்க. கீழே வந்து நம்ம அந்த த்ரெட் வந்து பிடிச்சிருப்பீங்க இல்லையா அதில் வந்து ஒரு 2 சுற்றிட்டு கீழே வந்து இப்படி இறக்கிக்கோங்க. இறக்கிட்டால் நமக்கு வந்து அந்த கீழே வந்து நாட் ஆகிடும். நம்ம வந்து ஃப்ரேமை திருப்பிலாம் வந்து நாட் போட தேவையில்லை. இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் கீழே இருக்கிற த்ரெட்லேயே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிங்க் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து எப்படி கொஞ்சம் பெரிய சைஸில் இப்போ நம்ம எடுத்துருக்கிற த்ரெட்லேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து எப்படி அந்த ஃப்ரெஞ்ச் நட் வந்து போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தடவை நான் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். 1, 2 பாருங்கள். இந்த மாதிரி 2 தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் நட் வந்து போடலாம். இந்த மாதிரி போடும்போது நமக்கு இன்னும் அந்த அந்த ஃப்ரெஞ்ச் நட்டோட சைஸ் வந்து டபுளாக கிடைக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக வந்து தெரியும் அந்த ஃப்ரெஞ்ச் நட்டு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். என் நாட் போடுறதுல உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கீழே இந்த த்ரெட் வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்போ மேலே எப்படி நமக்கு யூ ஷேப்பில் அந்த த்ரெட் வந்து கிடைக்குதோ கீழே நமக்கு வந்து அப்படி கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் என் நாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ சேம் இதே மாதிரி 5 இடத்துல வந்து அது 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் இந்த ஃப்ளவருக்கு வந்து கொடுக்க போகிறேன் பாருங்கள். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம். ஒரு டிசைனுக்கு ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு டிசைனுக்கு அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கொடுக்குறதுக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 5 பெட்டல்ஸ் போடுறதே உங்களுக்கு ஸ்மால் சைஸில் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கூட அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணல, வெறும் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வச்சு கூட ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த 5 பெட்டல்ஸ் மாதிரி போட்டுட்டேன். ஒரு ஸ்மால் சைஸில் நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சென்டரில் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.